இங்க வந்தானா வாய் வராது, கண்ணு தெரியாது, மொத்த லாக் பண்ண என்ன முடியும்டா? முன்னாடி ஒரு மணி கொடுக்க முடியாது என்னால. ஸ்டார்டிங் ஓட முடியாம போறேன், விஜயகாந்த் ஓட முடியாம போனேன், ரஜினிகாந்த் ஓட போனேன். என் உயிரை எனக்கு தெரியும். அந்த விஜய் என்கிட்ட இருக்கு. ஆமா அந்த கட்சி இப்ப தேர்தல வரப்போகுது. ஆமா யார் ஜெயிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? யாருமே ஜெயிக்க மாட்டாங்க. யாரும் ஜெயிக்க மாட்டாங்க. பூமிக்கே மழை கிடையாது. ஒரு குடி தண்ணிக்கு என்கிட்ட ஒரு சேலஞ்ச் பண்ணணும். அது கருணாநிதி ஸ்டாலின் இருக்கட்டும், மோடி இருக்கட்டும், ட்ரம்பா இருக்கட்டும். Lakin data scientist ni kami tiada kesan ni lisan. Ada Rio, nanti ni siapa? ஹலோங்க, என் பேர் ரியோ. இந்த புழல் டு மதுரவேல் பைபாஸ் சாலையை லாஸ்ட்டு 1 இயராக நான் கடந்துட்டு இருக்கேன். சுற்றி எத்தனையோ இடங்கள்ல இருந்தோம். இந்த நெடுஞ்சாலைக்கு நடுவில் ஒருத்தர் மட்டும் ரொம்ப நாளாகவே தங்கிட்டு இருக்காரு. கொட்டுற மழையில், சுட்டெரிக்கிற வெயிலில், வண்டிங்க கிளப்புற புழுதி படலத்தில் இதை எதையுமே பொருட்படுத்தாம ஏன் இங்கே இருக்காரு? இவரை பற்றின தேடல் என் மனசில் ஒரு பெரிய கேள்வியாகவே இருந்துச்சு. இன்னைக்கு அந்த மௌனத்தை கலைச்சிட்டு அவர்கிட்டயே நேரடியாக பேச போகிறேன். யார் அந்த மனிதர்? அவருடைய பின்னணி என்ன? வாங்க இந்த வீடியோவில் அவருடைய கதையை தெரிஞ்சுக்கலாம். ஐயா, உங்கள் பேர் என்னையா? நீங்கள் நான் இந்த சைடு கிராஸ் ஆகும்போதுலாம் நான் உங்களை பார்ப்பேன். இங்கே தான் இருக்கீங்க ரொம்ப நாளா? உங்கள் பேர் என்ன? 43 மாதம் ஆகுது இங்கே வந்து. 43 மாதமாக இங்கே இருக்கீங்களா? 3 வருஷம் 1 மாதம். 3 வருஷம் 1 மாதம் இதே இடத்துல தான் இருக்கு. இதே இடத்துல தான் இருக்கீங்க. ராத்திரி பகல், காற்று புயல், மழை அத்தனையும் இங்கே தான். மழை பெஞ்சாலும் இங்கே தான் இருக்கீங்களா? எப்படி மேலே எதனா தாட்டு எதனா இருக்கா? அதை வச்சு மறைச்சிப்பீங்களா? பிளாஸ்டிக் காய்து ஒன்று இருக்குது. பிளாஸ்டிக் காயுது, அதை வச்சு தான் இருக்கீங்க. அதை வச்சு நான் போடக்கூடாது. போடக்கூடாதுங்களா? கூரை போட மாட்டேன். கூரை போடக்கூடாது. ஏன் ஏன்? அந்த அரிசி பருப்பு, புளி மிளகா நினையாமல் இருக்கணும்னா ஒன்று போட்டுக்கலாம். என்னுடைய உடல் வந்து 30 வருஷம் ஆச்சு. நான் சன்னியாசம் வாங்கி. சன்னியாசம் ஆகிட்டீங்களா? சன்னியாசம்னா என்னன்னா, நிறைய பேர் சன்னியாசம் என்னன்னு தெரியாமல் பேசுகிறாங்க. ஆமாம் ஆமாம். இந்த உலக வாழ்வு தெரியுமா? ஆமாம். ஆசை, பேராசை, நகை ஊணும், பணம் ஊணும், யார்கிட்ட 1 ரூபா வாங்க மாட்டேன். எவ்வளோ ஃபேமிலி ஒன்று சேர்த்து வச்சுருக்கேன். போலீஸு இந்த ஏரியா போலீஸ்லாம் கூட நம்மகிட்ட வரும். ஓ, போலீஸில் கூட உங்களுக்கு பழக்கம் தான்? நல்லா பழக்கம். என்ன ஆக்சிடென்ட் ஆனால் டே நைட் நான் தான் ஃபஸ்ட்டு. ஓ, இது வரைக்கும் ஒரு 300 கேஸாக அட்டன் பண்ணியிருக்கேன். 300 கேஸ் ஆக்சிடென்ட் கேஸ்? ஆக்சிடென்ட் கேஸ். அது 2 வீலர்லையும் சரி, மாடு அடிப்படி செத்தாலும் சரி, தூக்கி போட்டாலும் சரி, போலீஸ், இந்த புழல் போலீஸு, மாதாவரம் போலீஸு அவங்களே இருப்பாங்க. இருந்தாலும் நீங்களே ஹெல்ப் பண்ணுவீங்க? முதல்ல இன்ஃபர்மேஷன் நான் தான். முதல்ல நீங்கள் தாங்க தருவீங்க. இந்த ஆக்சிடென்ட் ஆனால் யார் இருக்காங்க? டே நைட் எப்போ ஆகுது? ஹைவே பெட்ரோல் நான் தான் இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவேன். ஓ, ஹைவே பெட்ரோல் நமக்கு தெரியும். ரொம்ப நாளாக இருக்கீங்க. எதனால் இருக்கீங்க? ஏன் திடீர்னு முடிவு எடுத்து ரீசெண்டாக இங்கே வந்து? இந்த நிலம் வந்து கோயில் ஒரு நேரத்தில் நான் ஒரு 50 வருஷத்துக்கு மாட்டி இப்போ இல்லை. இதெல்லாம் வந்து விவசாய நிலம். விவசாய நிலமாக இருந்தது? எல்லாம் விவசாய நிலமே. இன்னைக்கு பூரா விவசாயம் தான். நான் 50 வருஷத்துக்கு மாட்டி சொல்கிறேன். நான் அப்போ வரும்போது இந்த கோயிலில் சாமி கொடுப்பேன். இங்கே ஒரு கோயில் இருந்ததுங்களா? இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல கோயில் இருந்து அடவுது. நான் கவர்மெண்ட் தான் கோயில் அடிச்சு ரோடு போகிறோம் தான் கவர்மெண்ட்டு. அப்படி சொல்கிறீங்க? அதனால் கரெக்டு தான். அதை கோயிலை விட்டு போடலாம்ல. கோயிலை விட்டு போடாமல் சக்தி சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக நான் கேள்வி கேட்குறேன். கோயில் அடிச்சு ரோடு போடணும். நான் அக்ரிமெண்ட் பண்ணால் அது காங்கிரஸ் தரணும். இந்த அக்ரிமெண்ட் போடும்போது, இந்த ஹைவே வரும்போது காங்கிரஸ் கவர்மெண்ட் கேட்கணும். 2 பேரும் தான் ரூலிங்கில் இருந்தாங்க. நீங்கள் ரூலிங் இந்த ரோடு போட்டதால ஆக்சிடென்ட், கோடிக்கான ஆக்சிடென்ட் நடக்குது. ஹைவே போட்டதால 150 கிலோமீட்டர் ஸ்பீட் மேலே போகிறாங்க. இங்கே ஆக்சிடென்ட், இங்கே ஆக்சிடென்ட் ஆகுது. அவங்க எப்படி தான் பிரேக் அடிச்சான்னு தெரியும், யாருமே இல்லை. ஆக்சிடென்ட் பைக்கு அப்படியே டர்ன் ஆகுது. டர்ன் ஆகி அந்த பைக் இங்கே வந்து விழுந்து ரன்னிங்கே போகுது வண்டி. அங்கே போயிடுச்சு. போய் வந்து இன்னும் கூட அந்த அடையாளம் இருக்கு. வெயில் ரெண்டாச்சு மண் இந்த நேட்டில் போய் ரன் ஆகுது. அவங்க ஒன்றும் ஆகலையே. அவளுக்கு அடி நல்ல அடி. வீண்டும் 10 பொருள் போட்டோம். நான் அங்கே உட்காந்துருக்கேன். அப்போ அங்கேருந்து அடிக்கும். நான் தான் தூக்கினேன். அதுக்கப்புறம் நான் தான் சேராக செய்கிறாங்க. பைக் நான் தூக்கலாம். அப்படி அதை தீமை ஓரம் கொடுக்க முடியும். தண்ணி கொடுத்து நல்லா செழிப்பாக கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க ஐயா போயிட்டு இருந்தேன். சொல்லுங்களா? அதனால நாட்டுக்கு என்ன தேவைன்னா முதல்ல விவசாய வாயு அழிக்கணும்.
பொய்மில்ல விஷவாயு. இந்த கம்பெனியை உங்களால் நடத்த முடியும். கவர்மெண்ட் நீ பணம் தான் அடையுங்க தவிர இந்த போதை போல உங்களால ஒழிக்கவே முடியாது. ஆனா என்னால முடியும். ஒழிக்க எப்படி சொல்றீங்க? கொஞ்சம் அக்னி எரிச்சுட்டு என்ன பண்ணுவ? பயிரை எரிச்சு என்ன பண்ணுவ? உங்களால எரிக்க முடியுன்றீங்க. ஜப்பான்ல 20 மாதம் அனுமதி போட்டான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட். செகண்ட் வேர்ல்டு வார் 30 வருஷம் புழு குண்டு மளிகை வேர்ல்ட் ரெக்கார்ட். இந்த காலத்து பிள்ளைங்க எவ்வளவு தெரியுமா? தெரியாது. எல்லாருக்கும் தெரியும். இப்போ பாட புத்தகத்திலே வந்துச்சு அந்த ஹீரோஷிமா. சொல்லுதா? அப்ப நீங்க வேர்ல்ட் ரெக்கார்ட் நியூஸ் பேப்பரே காட்டுவேன். ரஷ்யால யாருன்னா ஒழிக்க முடியாதுன்றான். இந்த நேரத்தில் பூமியில மனிதனே எல்லாம் அழிஞ்சிடும்ன்றான். அப்ப எப்படி காக்குறது? இந்த எதுக்காக உருவாக்குங்க? மனித மண்ண கொள்ளதான் உருவாக்குங்க தவிர பேச்சு அழுத்துக்கோ. சரி, நீங்க முன்கூட்டியே சொன்ன மாதிரி என்னென்னலாம் நீங்க கணிச்சு சொல்லிருக்கீங்க ஆபத்துலாம்? முதல்ல சுனாமி ஆரம்பம். சுனாமி எப்போ? 2007 லெட்டர் அனுப்பிச்சது. யார் யார் அனுப்புனீங்க? அப்போ நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் டிவி நிலையம், தினமலர் பத்திரிகை, அப்புறம் எல்லா சர்ச், காந்தம் சர்ச், அப்புறம் பள்ளிவாசல், திருவாய்க்கு பள்ளிவாசல், உடாந்த பள்ளிவாசல், திருப்பதி, சந்திரபாபு நாயுடு. 2002 நீங்க முன்கூட்டியே எல்லாருக்கும் அறிவிச்சிட்டீங்க இந்த மாதிரி சுனாமி நடக்க போகுது. அதாவது பூமியில எல்லாம் அழிய போகுது. அதாவது கெட்டதுதான். நல்ல அழிவான் நான் சொல்லவே இல்லை. நல்லவனும் கொள்ள யாரால முடியாது. அது தெய்வம் காக்கிறவனுக்கு. ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கா 14 லட்சம் 14 லட்சம் ரிட்டர்ன் வந்துச்சு. வாங்கல 15 லட்சம் வாங்கியிருக்காங்க. அது குரியர்லன்னு சொன்னது. கட்சி லட்சம் வாங்கல சாமி. நான் டெய்லி போறதுயா அவ்வளோ லெட்டர் போட்டேன் நான். உங்களுக்கு என்ன வசதி இல்லை? உங்களுக்கு எல்லாம் பணம் காசை பத்தி நான் பேச வரல. ஏன்பா இந்த மாதிரி இருந்துச்சு? நீ யார் என்னன்னு கேட்கலாம்ல. நீ யாருமே அந்த நடவடிக்கை. இன்னைக்கு காலம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கா நாளைக்கான்னு இருக்கேன். டைம் கட்டிட்டு இருக்கேன். அடுத்து எதை வான் பண்ணீங்க? அடுத்து இப்போ இது மிச்சம் போகணும் தெரியுமா? அப்ப நம்ம மகேந்திரன் எஸ்ஐ இங்க இருந்தார். நண்பர்களும் சொன்னேன் யூடியூப்ல கொடுக்கலான்னு. ஆனா நாட்டு மக்களை பயம் போட்டேன்ப்பா. இந்த மாதிரி நடை என்ன பயம் இருக்கு? பாதுகாப்பு நடம் கொடுக்குது. நான் சொன்னேன் எங்கெங்க ஏரி இருக்கு? இப்போ மழை இதோட மழை காடி பூமிக்கே மழை கிடையாது. ஒரு சுடு தண்ணிக்கு என்கிட்ட வரணும். சேலஞ்ச் பண்ணணும். அது கருணாநிதி ஸ்டாலினா இருக்கட்டும், மோடியா இருக்கட்டும், ட்ரம்பா இருக்கட்டும், முடிஞ்சா வளர்ச்சி பார்த்துக்கலாம். செயற்கை மழை மேல் மழை நாங்க பார்த்து போட்ட பிச்சை தான் உனக்கு. இந்த பூமி அழிக்கிறதுக்கு பூமி கஷ்டப்பட்டு கட்ட முடியும். அவனும் கொடுக்கல. மழையே கிடையாது உலகத்துல. மழை பெய்யும். எங்க ஒரு நல்ல இப்ப இங்க செய்தி காட்டு பாரு. இந்த இடத்துல மட்டும் மழை பெய்யும். அதான் சவாரி எப்படி கொட்டுது அது வரைக்கும் மழை பெய்யும். அது நான் மட்டும் இல்ல, என்ன போல 300 கோடி பேர் தான் பூமி எங்கும். நீ இந்துதான் பூமியில எல்லாரையும் ஆண் பெண் அந்த மாதிரி உலக நாடு கூட இருக்காங்க. ஆங்கிலம் சொன்னா உலகம் கூட இருக்காங்கன்னு சொல்லலாம். தமிழர் சொன்னா பூமி எங்க இருக்காங்கன்னு சொல்லலாம். அவங்க இருக்கிற மழை பெய்யும். அதை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. தெய்வத்தோட குழந்தை அவனை கொல்ல முடியாது. இப்ப பூமி எங்க அணு ஆயுதத்தால அழிவுன்னு கொடுத்துருக்காங்க. ஆனா சயின்டிஸ்ட் ஒரே லெவல வருது, பத்திரிகையில வந்திருக்கு. ஆனா என்னடா நடக்கும்னா எவன் அணு ஆயுதத்தை உருவாக்குறானோ அவன் தான் அழியும். அது தொலை போகணும் போயிடுவான். இது பூமி எங்க நடக்க போடுது. நான் தனி ஒரு மனிதனுக்கோ இல்ல தனி ஒரு ஸ்டேட்டுக்கோ யாரும் நான் சொல்லல. இப்ப ஸ்டார்டிங்கே ஒரு கேள்வி தமிழ் தானே. இந்த சட்டி மாலுமே பாத்துருவோம். காடை கம்பு வைக்கிறோம். அதுக்கு தண்ணி ஊற்றி குத்தி பாரு. காரம் வைக்கிறோம். கஷ்ட போட்ட மருந்துன்னு பேர் வச்சுக்கிய அறிவுல உனக்கு. நாட்டில் எல்லாம் வீடியோவா ஆறு மாடு அடிச்சே சாகுது. அது மருந்து அடிக்குது. பூ கொட்டாது, மேல் கொட்டாது, மொத்தம் மனுஷன் சாகுறானே. மூச்சு தகருத நெஞ்சாட்டு போன நோயம், மூச்சு தகர நோயம். டாக்டர் நான் எப்படி இருக்கேன் சொல்லுதா? இன்னைக்கு 73 வயசு எனக்கு. ஒண்ணு இல்லை. அந்த நாள்ல இருந்து நான் ஓசி வருவேன். என்ன காத்து போயிட மாட்டேங்கன்னு அஞ்சல. துப்பாக்கி அணு ஆயுதம் எதுக்கும் பயந்தவங்க இல்லை. 10 பேர் வந்தா நான் நீ வந்ததை நான் காட்ட முடியும். முன்னாலே காட்டு சொல்ல முடியாது. யார் கண்ணு சொல்ல மாட்டேன். பூமி எங்கும் யாரா இருந்தாலும் சரி முதல்ல இருந்த இடத்த விட்டு வெளியேறி குடிக்கிற தண்ணி எங்க இருந்து அங்க போயிடும். எந்த நாட்டு காடு வந்தாலும் சரி
வேற எங்கேயும் உன்னால வாழ முடியாது. வாழ இடம் அது ஸ்டாலினா தான் சொல்லுவேன், விஜயா தான் சொல்லுவேன். சொல்லுதான் அது. ஏன்னா நிறைய தலைவர் இருக்கிறாள். இப்ப அரசியல் நடக்குது, இந்த இது நடக்காது. இந்த எலெக்ஷன்ல யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? தெரியும் விஜய், டிஎம்கே, 3-4 கட்சி இருக்குது. ஆமா. அந்த கட்சி இப்போ தேர்தல வரப்போகுது. ஆமா. யார் ஜெயிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? யாருமே ஜெயிக்க மாட்டாங்க. யாரும் ஜெயிக்க மாட்டாங்க. தெய்வம் தான் ஜெயிக்க போறோம். தெய்வத்தோட ஆட்சி இப்போ அது என்னைக்குன்னு கேட்டுட்டு இருக்கேன். யாரு? இப்ப நான் தெய்வம் கேட்டுட்டு இருக்கேன். கேட்டு இருக்கீங்க? ஆமா. இன்னும் எனக்கு பதில் கிடைக்கல. என்னைக்குன்னு சொன்னாங்கன்னா அன்னைக்கு மழை வரும். என்ன மழை வரும்? எனக்கு மட்டுமே குடிக்க தண்ணி. அப்ப எல்லாரும் குடிக்க தண்ணி ஏன்டா வரணும்? இந்த சர்வடிக்கே நான் வந்தேன் ஆகணும் தண்ணி இல்லைன்னா. அப்ப நான் யாரும் தெரியும், நானே என்னே பெருமைப்பட்டிக்க மாட்டேன். நான் என்ன என் முருகன் தெரியும். இந்த ஸ்டாலின் ஒன்னா என்ன பண்ண அவன் கண்ணுக்கு தெரியாம இருக்கான். அவன் பின்னாடி உயிர் இருக்கு. அவன் உயிரோட உயிர் நான் அவன் உடம்பு போயிட்டு தான் வரேன். யார் உடம்புல? ஸ்டாலின் உடம்பு தான் போறேன். விஜயகாந்த் உடம்பு தான் போனேன். ரஜினிகாந்த் உடம்பு போனேன். என் உயிரை எனக்கு தெரியும். அந்த வித்தை என்கிட்ட இருக்கு. அது தெய்வம் தான் விட்டான். எந்த விடவே நுழைவேன். ஆனா கொலை பண்ணி மாட்டேன். அங்க உள்ள நல்லது தீக்கணும். அந்த உடல்ல போயிட்டு நல்லது செஞ்சுட்டு வந்துருவீங்க. இந்த வெளியில போ. அந்த நேரம் நமக்கே இடம் கொடுத்துருக்கான். என் உயிர் தெரியும், உயிருக்கு உயிரை தெரியும். ஆனா மனுஷன் கண்ணுக்கு இந்த மூஞ்சி தெரியாது. இப்ப தெரிஞ்சுக்குவாங்க. வெளியே போச்சுன்னா இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காண்டா இங்க, இவன் தான் வந்தாங்க, என் மூஞ்சை பார்த்து கண்டுபிடிச்சான். அந்த உயிருக்கு தெரியும். தானே எல்லாம் இங்க வருவாங்க. மோடியா இருந்தாலும் ஸ்டாலின் இங்க வந்தே ஆகணும். ஒரு நிமிஷம் நான் எங்க அம்மா கிட்ட விட்டு வச்சுருக்கேன். தெய்வத்திடம் கொஞ்சம் பேசணும். நான் இந்த மாதிரி வந்திருக்கேன் நான் சொல்லணும் சொல்லிட்டு நான் பேச ஆரம்பிக்கிறேன். அந்த மொழி உங்களுக்கு புரியாது. நான் அப்புறம் தமிழை டிரான்ஸ்லேஷன் பண்ணுவேன். Lakin data scientist ni kami kan gesan ni lisan. Ada Rio, nanti ni Siva. என்ன மீடியா அது? இந்த மீடியான்னு சொன்னீங்க இல்லையா? யூடியூப் சேனல் ரேண்டம் மீடியான்னு சொல்லிட்டு ஒரு சேனல். சரி. Lakin dakan टेशन में ना खाना की साड़ी का साला. और ये साड़ी के तो कमी जाता है. आज को तो मैं जैसा नहीं सोनी सेंटर पे. அதனால உலக தலைவர்களும் சரி, உலகத்துல வர மனிதர்களும் சரி, அவனை மட்டும்தான் அவன் இன்னைக்கும் நாளைக்கு சாக போறோம். உங்களை மாதிரிதான் வாழணும். அவனுக்கு 1000 முடிஞ்சு போச்சு. எப்பன்னு தெரியாது. 75 மேல யாருக்கு எப்பன்னு சொல்ல முடியாது. 27 வாழ்க்கை இருக்கா இல்லையா? அதனால இந்த கஞ்சா அடிக்காதீங்க. சொல்லுறா இந்த கண்ட பொண்ணுங்க முன்னே தெரியாதீங்க. அதனால தெரிஞ்சு உங்க உடனே கெடுத்துக்காது. எனக்கு பிடிக்காது 2. உங்களுக்கு அவசர ஆபத்துக்கு நான் வர தயார். கூப்பிட்டா வேற எந்த விதமான இதுக்கும் இங்க வந்து காசு வேணும், பணம் வேணும், இது வேணும், அது வேணும் அக்கா யாரும் இல்லை. எந்த ஏழையா இருந்தாலும் சரி. இப்போ வந்தா நான் 10 பேர் சோறு போடுவாங்க ரசிப்பருக்கு. அந்த மாதிரிதான் தெய்வம் வச்சிருக்கான். அதனால தெய்வத்தை நீ நம்மனா நம்பு, நம்ம மனுஷனா நம்பு, உதவி செய்யற மனுஷன் நம்பு. ஒன்னும் இல்லை, ஒரே ஒரு இதாக கடைசியாக சொல்றேன். திருத்தல படி வருஷம் நடக்குது. IAS அனுமதி வாங்கினேன். ஆயுதப்படை போலீஸ் அனுமதி வாங்கினேன். நான் என்ன அந்த அகல் வேலைக்கு இது கொரோனா வரதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வீடு அகல் வேலை கேட்டுங்க. கெட்டது வராது. இந்த பேய் பிசாசு ஆய்வு வராது. அகல் வேலை கேட்டுங்க. நான் பப்ளிக் சர்வீஸ் பண்ணிருக்கேன். அதாவது தொண்டு, தெய்வ தொண்டு. ஒரு போலீஸ் என்ன பண்ண தெரியுமாண்ணா, மேலத்துக்கு வந்து கீழே தட்டி வெறும் 1 மணி நேரம் வந்தோம். மேல துண்டு கிடையாது. எப்போ முருகன் கோயிலுக்கு போனா மேல துண்டு போடக்கூடாது. வெறும் இதுதான் கீழே வரைக்கும் ஒரு துண்டு. யானை பாதை வழின்னு ஒண்ணு இருக்கு. அந்த வழியா நான் வரேன். மேலத்துக்கு வந்து கீழே தண்ணி அடிச்சிருந்தான் பண்ணவன். முதுகுல எவ்வளவு அடி விழுந்துருக்கேன் எனக்கு வெறும் உடம்புல. அப்படியே போன திருத்தணி போலீஸ் ஸ்டேஷன்ல நான் என்ன தப்புன்னு போனா எனக்கு போட்டு படிக்கலான்னு. இந்த பொங்கல் சாப்பிடா, நீயே சாப்பிடல. நான் வடிப்பட்டு போய் நிக்கிறேன். ஆனா அந்த நேரம் அண்ணாதிமுக ஆட்சி, ஜெயலலிதா ஆட்சி. படிக்கல காட்சி கொடுத்த நான் ஓடுறான்னு பயிற்சிக்காரனாலும் அடிக்கிறதுக்கு அஜிதான் கிடையாது. போலீஸ்கார பிச்சைக்காரனாலும் அந்த இடத்துல அடிக்கிறது எவ்வளவு அஜியா கிடையாது. போலீஸ் இது வந்து ஒரிஜினல். அப்ப நிறைய முடி இருந்தது. ஆனா அடுத்தது தாடி எடுத்துருவேன். இந்த இது வந்ததுன்னா தயார் நிலையில இருக்கிறேன். இது முடிஞ்சதுன்னா தாடி எடுத்துருவேன். ஆனா இந்த இடத்துல நான் எங்கேயும் போக மாட்டேன். என்ன அடிச்சாலும் ஓடிச்சாலும் போலீஸே வந்தா ராணுவம் வந்தாலும் நான் எந்த அநியாயம் பண்ணல. இதுதான் நாடுன்ட்டு இந்த இடம் போய் சொல்லன்ட்டேன். நிரூபிச்சுக்காரு தெய்வம். ஏன்னா தெய்வ சட்டத்தை வந்து அது இருக்காது என்கிட்ட இல்லை. அதனால போட்டு தான் போகணும். நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. இவ்வளவு அடி அடிச்சு எவ்வளவு அடிக்க போற
போய்க்கே போட்டு லாடம் என்ன கல்வி பண்ண அடிப்பீங்க சரி விடுங்க காட்டுறேன் दर्शनीय में सर राजेश टैकेट सुनिए टैकेट धरनी और समझ जाओ क्या टैकेट और जो राजेश सर राजेश और सर आशियन सुन मेरे सर आशु राजेश आशियन रे शिवा और लक्षण जमिया हाँ लक्षण चाउ सॉरी लक्षण ना क्या तो सामने सॉरी टोटल चलेंगे सर சரி என்னால் இந்த நேரத்துக்கு இந்த பாட்டு வீட்டை விடுவோம் 4 பேர் சாப்பிடுங்க ஏன்னா இப்போ நான் சாப்பிடக்கூடிய நிலைமை இல்லை என்னால் முடிஞ்சது இது வரும் எனக்கு கவரில் கொடுத்தது இல்லை இல்லை நான் சாப்பிட மாட்டேன் எனக்கு இந்த மாதிரி வந்துதான் நான் ரிப்போர்ட் பண்ணுவேன் டெய்லியும் இந்த மாதிரி நீ வந்த போன இந்த மாதிரி பேசினேன் பண்ண ரிப்போர்ட் பண்ணுவேன் இந்த விஷயம் இப்போ வெளியே வந்ததுன்னா எல்லா போலீஸும் வருவாங்க அது ஸ்டார்ட் வர லெவலில் வரும் அன்னைக்கு நான் பார்த்துக்கிறேன் இப்போதைக்கு மனிதர்களை காக்கிறது நான் கொடுத்த ஏன்னா எங்கெங்க குளம் குட்டை தண்ணி இருக்குமா அது நிறைய இருக்கு சரிங்க ஐயா ஓகே பார்க்கலாம் ரைட் இந்த பழம் எடுத்துன்னு போயிட்டு யாருக்கா கொடுத்துருக்கோம்